ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கோட் அண்ட் இன்னோவேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 2 அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து மெர்ஜ் பண்ணுறது. மெர்ஜ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ என்னோட ஏஆர்ஆர் 1ல் வந்து 4, 5, 6 அப்படின்ற டேட்டாவும், ஏஆர்ஆர் 2ல் வந்து 7, 8, 9 அப்படின்ற டேட்டா வந்து இருக்குது. ரெண்டுத்தையும் நான் மெர்ஜ் பண்ணால் ஒன்றாக்கணும். இப்போது இதோட ஏஆர்ஆர் 1ஓட லென்த்து வந்து பார்த்தோன்னா 3 டேட்டா இருக்கு. இதுல ஒரு 3 டேட்டா இருக்கு. இப்ப ரெண்டுத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா, என்கிட்ட இப்போ 6 டேட்டா நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்ப என்னன்னா, அரேயோட ஸ்ட்ரக்சர் வந்து நான் ஆல்ரெடி போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப ஏஆர்ஆர் 1ல 3 டேட்டா இருக்கு. ஏஆர்ஆர் 2ல 3 டேட்டா இருக்கு. அப்ப மெர்ஜ் பண்ணணும்னா, புதுசா ஒரு அரே நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ அது எந்த சைஸுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஆர்ஆர் 1ஐயும் ஏஆர்ஆர் 2வையும் ஆட் பண்ணி எனக்கு வர டேட்டா தான் ஏஆர்ஆர் 3. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஏஆர்ஆர் 1ல் எனக்கு 4, 5, 6 அப்படின்ற டேட்டாவும், ஏஆர்ஆர் 2ல் 7, 8, 9 அப்படின்ற டேட்டாவுமே இருக்குது. ஸோ ஆட் பண்ணால் எனக்கு தேர்ட் அரேல 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சைஸுக்கு நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இதில் 3, இதில் 3, அப்போ எனக்கு 3, 3, 6. ஸோ லென்த்து, ஸோ 6 சைஸுக்கு ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம கோடு எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு அரே கிரியேட் பண்ண போகிறேன். இன்டீஜர், அரேயோட நேம் லெட் இட் பி ஏஆர்ஆர் 3, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் அரேவை டிஃபைன் பண்ணுறதுக்கு. இங்கே நியூவாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ நியூ இன்ட்டுன்னு கொடுத்துட்டு சைஸ் கொடுத்துடலாம். ஸோ சைஸ் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுப்பேன் இல்லையா? ஸோ என்ன சைஸ்க்கு கிரியேட் ஆகணும் எனக்கு புதுசாக கிரியேட் ஆகிறது? ஃபஸ்ட்டு ஏஆர்ஆர் 1ல் கொடுத்த சைஸுக்கு ஸோ ஏஆர்ஆர் டாட் லென்த்ன்ற மெத்தட் கொடுத்துருவேன். ப்ளஸ் இது கூட செகண்ட் அரே இருக்கு இல்லையா, அதோட லென்த்தும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். அப்போ ரெண்டோட லென்த்தும் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன சைஸ் வரும்? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு என்ன சைஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர்ஆர் 1 டாட் லென்த்தில் 3னும் ஏஆர்ஆர் 2 டாட் லென்த்தில் 3. ஸோ 3 + 3 6. அப்போது 6ன்றதுக்கு 6 பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ என்கிட்ட 6 பாக்ஸ் இருக்கும். ஆனால் அதில் டேட்டா எதுவுமே இருக்காது. ஏன்னா இங்கே நான் டேட்டா எதுவுமே ஒன்றும் கொடுக்கல இல்லைங்களா? ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா, அரேனா என்ன அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ வந்து ஜாவா கான்செப்ட்ஸில் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ தான் இந்த கான்செப்ட் ஒன்றும் கிளியராக புரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 6 பாக்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் டேட்டா வந்து நான் ஒன்றும் சென்ட் பண்ணல. ஸோ டேட்டா வந்து நான் எதுலேருந்து அனுப்புவேன்னா, இந்த ஃபஸ்ட்டு 3 அனுப்புவோம் இல்லைங்களா? அதுக்கு ஒரு ஃபார் லூப்பு. ஃபார் லூப்பில் என்ன பண்ணணும்னா, ஃபார் இங்கே ஸோ இங்கே இன்னொன்று கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, மெயின் மெத்தட்குள்ளே நம்ம லாஜிக் எழுதுறீங்களா? ஸோ மெயின் மெத்தட் கொடுத்துக்கோங்க. ஸோ மெயின் மெத்தடுக்குள்ளே இந்த டேட்டா வெளியே கொடுத்தாலும் நோ இஷ்யூஸ். நம்ம வந்து இந்த டேட்டா வந்து மெயின் மெத்தடுக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் லூப். ஸோ ஃபாரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்டீஜர் I = 0 அண்ட் தென் எது வரைக்கும் ஐட்ரேட் ஆகணும்? என்னோட ஐ வந்து எது வரைக்கும் ஐட்ரேட் ஆகணும்னா, ஏஆர்ஆர் 1ஓட லென்த் வரைக்கும் ஐட்ரேட் ஆகணும். கரெக்டா? அண்ட் தென் ஐ வந்து எப்போதுமே 0 இண்டெக்ஸ்லேயே இருக்கணுமா? இல்லை. ஸோ இன்னொரு ஸ்டெப்லையுமே இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேட்டா தான் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுறோன்னா, என்னோட தேர்ட் அரே இப்போ எம்டியாக இருக்கா? ஸோ ஏஆர்ஆர் ஆஃப் 3. ஸோ இங்கே வந்து இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ எனக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புது அரேல 0th பொசிஷன் எதோட டேட்டா அனுப்புவேன்? ஏஆர்ஆர் 1ஓட டேட்டாவை தான் நம்ம ஃபஸ்ட்டு அனுப்ப போகிறோம். கரெக்டாக? ஸோ இங்கேயுமே ஐன்னு சொல்லி கொடுத்துறோம். ஸோ இந்த லூப்பில் எனக்கு என்ன ஆகும்னா, இந்த புதுசாக க்ரியேட் பண்ண அரேல ஃபஸ்ட்டு 3 டேட்டா அனுப்பிடுவேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த 3 டேட்டா நான் அனுப்பணும் இல்லையா? அதுக்கு நான் இங்கே வந்து ஏஆர்ஆர் ஆஃப் 1 எடுத்துக்காம 2ன்னு சொல்லி கொடுப்பேன்.
அப்ப இந்த 0th பொசிஷன்லயே அனுப்ப போறோம்னு கேட்டா கிடையாது. இது கூட ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 டேட்டா அனுப்பிட்டேன். அப்ப 4வது டேட்டா எனக்கு 4வது இண்டெக்ஸ்ல தான் ஆட் ஆகணும் இல்லையா? அப்ப நான் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஐன்றது 1 தானே ரெஃபர் பண்ணும். அங்க 4 எப்படி வரும்? அது கூட a டாட் லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துப்பேன். அப்ப a ஸோ ஏன்றது அரே இல்லைங்களா? ஸோ நம்மளோட இன்புட் அரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர்ஆர் 1 அதோட லென்த்து நான் இங்கே ஆட் பண்ணிப்பேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஏஆர்ஆர் 1ஓட லென்த்து 3 3 ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஐ வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்போ 3 ப்ளஸ் 0 தேர்ட் அரேலேருந்து தான் எடுத்துக்கலைங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற டேட்டாவை நம்ம இந்த இதுக்கு அனுப்புகிறோம். அப்போது இங்கே வந்து 2ல இருக்கிறது தான் நம்ம புது அரேக்கு அனுப்போம் இல்லைங்களா? ஸோ இங்கே ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர்ஆர் 1ல் இருக்கிற 3 டேட்டா, ஏஆர்ஆர் 2ல் இருக்கிற 3 டேட்டா. ஃபஸ்ட்டு 3 டேட்டாவை நான் புது அரேயில் அனுப்புறதுக்கு அதுக்கு ஒரு ஃபாலோ. எதோட டேட்டாவை ஏஆர்ஆர் 1ல் இருக்கிற டேட்டாவை ஏஆர்ஆர் 3க்கு அனுப்பிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 டேட்டா சென்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் 3 டேட்டா நான் அனுப்புறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதேமாரி ஏஆர்ஆர் ஆஃப் 1 டாட் லென்த்தா 3யா இங்கே ஐயா. ஸோ அப்போது 0 + 3 3யா அப்போ தேர்ட் இண்டெக்ஸில் தான் ஆட் ஆகும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸில் 3 டேட்டா ஆட் ஆகிடுச்சு. ஸோ 3வது இண்டெக்ஸ்லேருந்து தானே எனக்கு எம்டியாக இருக்குது. ஸோ அடுத்த 3 இண்டெக்ஸில் எனக்கு இந்த டேட்டா வந்து ஆட் ஆகிடும். ஸோ அட் லாஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சிஸ்அவுட்டில் என்னோட அரே, ஸோ அரேஸ் அப்படின்ற கிளாஸு டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படின்ற மெத்தடு. ஸோ இது நம்பர்ஸ் தான் உள்ளே வந்து கொடுக்க போகிறோம் பேராமீட்டரை. ஸோ ஏஆர்ஆர் ஆஃப் 3 வந்து கொடுத்துட்டேன். இப்போது ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏஆர்ஆர் 3ல இருக்கிற டேட்டா தான் பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்லா கவனிங்க. 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், ஃபர்ஸ்ட் 3 ஆட் ஆயிடுச்சா? இங்கே என்ன பண்ணும்? தேர்ட் பொசிஷன்லேருந்து நம்ம ஆட் பண்ணோம் செகண்ட் அரேல இருக்கிறத தேர்ட் அரேல. ஸோ தேர்ட் பொசிஷன், ஃபோர்த்து பொசிஷன், ஃபிஃப்த் பொசிஷன் அதுவுமே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தாங்க மர்ஜிங் டு அரே கான்செப்ட். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.